பாளையத்தில் உள்ள ஸ்ரீ வாராகி மந்திராலயம் என்ற கோவிலின் நிறுவனர் ஸ்ரீ பாலவித்யா குருகுலம் பாடசாலையும் முதியோர் மற்றும் குழந்தைகள் காப்பகத்தையும் நிறுவி உலகெங்கிலும் அழிந்து வரும் பழங்கலையான சுவாமிகள் சித்தர் அகஸ்தியர், சித்தர் காகபோஜண்டர் மற்றும் புலிப்பாணி ஆகியோரால் உருவாக்கப்பட்ட பஞ்சபட்சி சாஸ்திரத்தையும் கற்பித்து வருகிறார். இசை, அறிவியல், ஆன்மீகம் சார்ந்த சுமார் 3000 புத்தகங்களை கொண்டு நூலகம் நடத்தி வருகிறார். ஏழைகளுக்கான அனைத்து அரசு சாரா சேவைகளுக்காக ஸ்ரீ மகா சங்கேத அறக்கட்டளையும் நடத்தி வருகிறார். நாடி பார்த்து சித்த மருத்துவமும் செய்து வருகிறார். வாராகி ஆசிரமத்தினை தேடி வரும் பக்தர்களுக்கு தினசரி உணவு மற்றும் மருந்து வழங்க சர் வாராகி சுவாமிகள் அன்னதான அறக்கட்டளையும் நடத்தி வருகிறார். அவருக்கு உறுதுணையாக மாதாஜியும் உள்ளார். இருவரும் சன்னியாச வாழ்க்கையை மேற்கொண்டு உலகிற்கு தொண்டு செய்து வருகின்றனர். தவமும் தியானமும் என்னோடு இணைந்து பயிற்சியாக்கு, ஞானமும் தெய்வீகம் உனக்கு உரிமையாகிவிடும் எனும் தாரக மந்திரத்தை தனதாக்கிய பார்போற்றும் வாராகி மணிகண்ட சுவாமிகளை மேடையில் வாழ்த்துறை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தண்டஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத். மிகவும் அற்புதமான ஒரு கலை. இந்த கலைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு மிக அற்புதமாக தன்னுடைய சேவையை சதீஷ் அவர்கள் செய்து வருகிறார்கள். அந்த கலைக்கு மிகப்பெரிய மரியாதை என்பது அதை விரும்புவோருக்கு கற்றுக் கொடுத்து அவர்களையும் ஆளாக்குது. அத்தகைய பெரிய சேவையிலே தன்னை ஆட்படுத்தி நிறைய பேருக்கு அந்த கலையை ஊட்டி வருகின்ற அவருக்கு ஒரு பரம்பரையாக அதை காப்பாற்றுகின்ற ஒரு பெரும்பாக்கியத்தை அவருடைய மகனார் இப்பொழுது சாதித்து காட்டியிருக்கின்றார். அவருடைய அரங்கேற்றமானது மிக சிறப்பாக நடந்தேறியது. அது கொஞ்சம் கூட பிழை இல்லாமல் குருவை கவனித்தவாறே செய்த செயலும் அம்மையார் அவர்கள் சொன்னது போல ஒரு நடனக்கலையை பார்த்ததுமோ ரசித்தேன் என்று அவர் சொன்னார். முகபாவனையை ரசித்தேன் என்று சொன்னார். அதுபோல இந்த குழந்தை இப்பொழுதே இந்த துறையிலே மிகப்பெரிய நிலைக்கு தன்னை ஆட்படுத்தி இருக்கின்றார். இந்த கலைத்துறைக்கு உரிய பல்கலைக்கழகத்திலே தொடர்ந்து முயற்சி எடுத்து சேர்ந்து படித்து அந்த கலையில் ஒரு PhD வரை பட்டம் பெறுகின்ற அளவுக்கு என்னை பொறுத்தவரை மகன் தந்தை காட்டு முதல் இவன் தந்தை என்னொன்றார் கொள்வெடுத்தல் அவர் வாசித்தார். இப்படிப்பட்ட பிள்ளையை பெறுவதற்கு இவர் தந்தை என்னதோம் செய்தாரோ அமைதி, பொறுமை, சாந்தம், கலையின் மீது நாட்டம், கலையின் மீது மிகப்பெரிய தெய்வீ ஆகியவற்றை கொண்ட குரு அவருக்கு கிடைத்திருக்கிறார். அதனால் அவருக்குரிய எல்லாமே தெளிவாக நடக்கிறது என்பதையும் சொல்லிக்கொண்டு பாலபருவத்திலிருந்தே எனக்கு சென்னை மீது மிகப்பெரிய பிரியம் உண்டு. குழந்தை பருவத்திலிருந்து எனவே அதன் மீது மிகப்பெரிய நாட்டம் கொண்டிருக்கும் நிலையில் பெரிய மகிழ்ச்சி இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்கின்ற ஒரு பெரிய வாழ்க்கை. என்னால் துவக்க நேரத்தில் வரக்கூடிய பெரிய டிராஃபிக் அதெல்லாம் தாண்டி வர வேண்டியதாக போயிடுச்சு. இருந்தாலும் எல்லோருக்கும் எல்லா விதமான அனுபவமும் கிடைக்காத வாய்ப்பில்லை. கலை எல்லாத்துக்கிட்டே நிலைச்சி நிற்குமான்னு சொல்லவும் முடியாது. அம்மாவுக்கு சொன்ன மாதிரி அந்த கலையை பிடிச்சிட்டு இவ்வளோ பெரிய உறுதியான நிலைக்கு உயர்ந்த அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். அவர் மென்மேலும் உயர்ந்து வேளாண்மை இந்த கலைக்கு மிகப்பெரிய அச்சாணியாக விளங்கி தன் குருநாதர்களுக்கு நல்ல பெயரை வாழ்க்கை தரம் அவரை மனதார வாழ்த்துகிறோம். நன்றி. தண்டபாணி சுவாமி அவர்களுக்கு நினைவு பரிசனை வழங்கி சால்வை அணிவித்து சிறப்பு செய்கிறார்.
போது பார்வையுடன் உருவாக்கப்பட்டது மோதினி ஆர்ட் அகாடமி. காலத்தால் புதைக்கப்பட்ட கலையை மீட்டெடுக்கவும், நாடகம் மற்றும் இசையை ஊடகமாக பயன்படுத்தி கருத்துக்களை வடிவமைக்கவும், சமூகம், வாழ்க்கை மற்றும் அது செய்யும் மாயாஜாலம் பற்றிய கருத்துக்களை உருவாக்கவும், மக்களுடன் தொடர்பு கொண்டு எதிர்கால சந்ததியினர் பண்டைய கலை வடிவங்களை பாராட்டவும், அதனை உயிர்ப்புடன் வைத்திருக்கவும் ஊக்குவிக்க தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அது தொடர்பான பணிகளையும் பயிற்சிகளையும் வழங்கி வருகிறது. நாடகம் மற்றும் கலையுடன் கூடிய இந்த முன்னெடுப்பு மோதினி ஆர்ட் அகாடமி உலகம் முழுவதும் உள்ள பரந்த அளவிலான கலைஞர்கள் மற்றும் படைப்பாளர்களை ஒருங்கிணைக்கிறது. இந்த அமைப்பானது சென்னையைச் சேர்ந்த நாடக குழுவான திணைநிலாவாசிகள், கோவில்பட்டியைச் சேர்ந்த நாடக குழுவான மணல் மகுடி மற்றும் கோவையில் உள்ள உடல்வெளி கலை அறக்கட்டளை சீரிய பணிகளை செய்து இசைக்கு அறிய தொண்டாற்றி வரும் திரு லியான் பாட் ஜேம்ஸ் அவர்களையும் சாருமதி முரளிதரன் அவர்களையும் வாழ்த்துறை வழங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஈவினிங் அத்வைத்தோட அரங்கேற்றம் நம்பவே முடியாத அளவுக்கு ரொம்ப மிகப்பெரிய அளவில் வந்து சதீஷ் அண்ணா நடத்திருக்காரு. சதீஷ் அண்ணா எங்களை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அத்வைத் தூள் கிளம்பிட்டான். ஸோ நாங்கள் அந்த ரோலு ஃபுல்லாக எங்கள் நண்பர்கள் எல்லாம் உட்காந்து அத்வைத்தோட பெர்ஃபார்மன்ஸ் ரசிச்சுட்டு இருந்தோம். எவ்வளோ நேரம் வந்து ஒரு பெர்ஃபார்மரால் தாக்கு பிடிக்க முடியும் ஸ்டேஜில், ஒரு ட்ராப் கூட லூஸ் பண்ணாமல். முன்னாடி வந்து அவங்க டான்ஸர் மேம் பேசியிருந்தாங்க அத்வைத்தோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி. சொல்லவே வேண்டாம் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்டால டெடிக்கேட்டடாக இருக்க முடியும், ஃபுல்ஃபில்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும், தன்னுடைய குருவிற்கு வந்து திருப்பி கொடுக்க முடியும், பெற்றோருக்கும் திருப்பி கொடுக்க முடியுங்கிறத அத்வைத் இன்னைக்கு சாயங்காலம் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. We are so proud of you, Advait. My best wishes to you. Thank you so much for having me this evening. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். அத்வைத் வந்து சின்ன வயசுலேருந்தே தெரியும், முதல்லேருந்து ஆக்சுவலாக தெரியும். ஒரு மியூசிஷியனாக நான் இன்னைக்கு என்ன பார்த்தேன்னா, ரத்தம் வர வரைக்கும் வாசித்தாங்க. இன்னைக்கு என்னால் அவ்வளோ நேரம்லாம் வாசிக்க முடியாது. இங்கிலீஷில் வந்துட்டு ஐ ஃபெல் இன்டு அ ட்ரான்ஸ், என்ன சொல்கிறது, அது கேட்டு கேட்டு அப்படியே ஒரு பரவச நிலைக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு. என்னோட கண் எடுக்க முடியல. இன்னைக்கு வந்து ஸ்டேஜில் வாசித்தவங்க எல்லாரும் எனக்கு கடவுள் மாதிரி தான் தெரிஞ்சாங்க. தேர் காட்ஸ் டு மீ. எனக்கு பெரிய பாக்கியம். அவ்வளோ பக்கத்தில் நின்று இதை கேட்டு வாசிக்கிறது வேற ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேன், இந்த அளவுக்கு எனக்கு தெம்பெல்லாம் கிடையாது வாசிக்கிறதுக்கு. ஐயாவோட சேர்ந்து இவ்வளோ நேரம் 1.5 hour வாசிச்சது ரொம்ப பெருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு பெரிய பாக்கியம். ஆல் தி பெஸ்ட். இன்னைக்காச்சும் ஒரு நாள் நான் வந்து உங்களுக்கு கற்றுக்கணும்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நேரமாக வச்சா வந்து பண்ணுறேன். தேங்க்யூ எவ்ரிவன். நன்றி. கலையில் தனக்கென்று ஒரு பாணியை ஏற்படுத்தி தனது தனித்திறமையால் முத்திரை பதித்தவர். இந்திய அளவிலும் உலக அளவிலும் தமிழரின் தொன்மை வாய்ந்த கலையால் வரைகலையை மிகச்சிறிய வகையில் எடுத்துச் சென்று அதன் பெருமைகளை பரப்பியும் கற்பித்து வருகிறார். இவரது நிறுவனத்திற்கு உலகம் முழுவதும் பல கிளைகள் உள்ளன. தமிழ்நாடு அரசின் கலை மற்றும் பண்பாட்டுத் துறையின் சார்பாக சிறந்த கலைஞராக தேர்வு செய்யப்பட்டு கலை வளர்மணி விருதினை பெற்றவர். இவரது கலைப்பயணம் ஆவர். நிறுவனராக இவர் உருவாக்கியவை 2012ஆம் ஆண்டு நிமிர்வு கலையகம், பறை சீருடைய நவீன மாற்றம், பறை இசைக்குறிப்புகள் மற்றும் பாடத்திட்டத்தை வடிவமைத்தல், 2013ஆம் ஆண்டு சதிராட்டத்தினை பரதம் பறையோடு இணைத்து நிகழ்த்து படிவமாக உருவாக்கியவர் என பதவியுள்ளது. 2017ஆம் ஆண்டு பறையாட்டு கலைக்கான பட்டய படிப்பு பாடத்திட்டத்தினை உருவாக்கி தொலைதூர கல்வி அடிப்படையில் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால வாழ்த்து ரொம்ப சுருக்கமா. ஏன்னா உண்மைக்குமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். ஏன்னா நான் இவ்வளவு நேரம் ஒரு அரங்கேற்றத்தில் உட்கார்ந்தது இல்லை. நான் உட்கார்ந்து முதல் அரங்கேற்றது தான்.
ஏன்னா நிறைய பேர் நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு போயிடுவோம், அரங்கேற்றம் கொஞ்சம் பார்ப்போம் போயிடுவோம். முதல் அரங்கேற்றத்துக்கு போனது நம்மளுடைய சிங்கனூர் பேட்சோட அரங்கேற்றத்துக்கு போயிடணும். நான் போய் அட்டன் பண்ண முதல்ல அரங்கேற்றம் முழுமையாக பண்ண அரங்கேற்றது. உண்மைக்குமே வந்து குருவருள் இயற்கையினுடைய அருள் வந்து முழுமை பெற்றிருந்தா அந்த கலையை சிறப்பாக முடிக்க முடியும் அப்படிங்கிறது அர்த்தம். சொன்ன மாதிரி ஒரு குருவோடைய ஆசீர்வாதம்ங்கிறது எந்த அளவுக்கு முக்கியங்கிறது தெரியும். அதுக்குள்ள தந்தை நடக்கவில்லை. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நன்றி நவிழ்தல் மனித மாண்பு. நன்றியுரைங்கிற கான்செப்ட்ல விஷயத்தில் மைக் இருந்தார். இப்போ வந்திருந்த எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். இப்போ ஆராதனா ஸ்கூல் ஆஃப் டான்ஸ் டைரக்டர் மீனாமா வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. எப்படின்னா இந்த விஷயம் வந்து இப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி முக பாவனையில் அப்பாட்ட கேட்குற பையன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு வார்த்தையில் முக பாவனையில் காட்டுறாங்க. மீனாமா நல்லா கவனிச்சு சொன்னாங்க. நன்றிமா, கிளம்பிட்டு நினைச்சேன். நன்றி நன்றி. அது வரத சாஸ்திரத்தில் அது சொல்றாங்க, எதோ தஸ்தஸ் ததோ திருஷ்டி, எதோ திருஷ்டி ததோ மனம், எதோ மனம் ததோ பாவம், எதோ பாவம் ததோ ரசம். அந்த பாவம் வந்து நம்ம என்ன செய்யறோமோ செய்யற பொருளை வந்து முகத்துல பாவனை காட்டணும். ஏன்னா இசை வந்து மொழி என்ன செய்யறோங்கிறது வந்து முகத்துல பாவனை காமிச்சோம்னா ஆப்போசிட்ல இருக்கிற ஆடியன்ஸ் வந்து தெரியும். அந்த ஆடியன்ஸ் வந்து கவனிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கவனிச்சோம்னா நம்ம பாவனையில பார்க்க முடியும். இந்த பாவனையில காமிச்சாச்சுன்னா ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு நம்மளை ரசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாவே அந்த ஸ்டேஜ் சக்சஸ். ஸோ பக்தி மார்க்கத்தில் சொன்னோம்னா இறைவன் நேரடியாக பார்க்குறது, நம்ம செய்கிற கலையை வந்து நேரடியாக கை கொண்டார் அப்படிங்கிறத அந்த விஷயம். அந்த விஷயத்தில் வந்து சென்ற மேல கலையை வந்து இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லாமல் இப்படியும் செய்யலாம்னு காமிச்சது பணியாற்றி மோகன் தான் சார். எப்படின்னா நானும் தம்பியும் வந்து இங்கே இந்த இடத்துல தான் உட்காந்து ஆரம்பிச்சோம். ஆசா இங்கே உட்காந்தாரு, இது முன்னாடி உட்காந்து ஒரு 13 பேர் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு நானும் தம்பி மட்டும்தான். அந்த விஷயத்தில் செண்ட மேளத்தை வந்து 4 மாதத்தில் முடிச்சு 5ஆவது மாதம் அரங்கேற்றம் பண்ணி வச்சிருக்கேன். நாங்கள் வந்து 2 வருஷம் ஆனாலும் முடிவு பண்ணி என்ன காரணம்னா அதில் இருக்கிற கருத்தை வந்து அவ்வளோ தூரம் வெளியே கொண்டு போகிறோம். ஏன்னா ஆசாம் வந்து சின்ன புள்ளி போட்டுருக்காங்க, நம்ம கோலம் போடுறதுமே தவிர குறைக்கக்கூடாது. அதனால அவர் கொடுத்த விஷயத்தை வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே வெளியே கொடுத்து ஒவ்வொரு சிஷியங்களை உருவாக்கி கலைத்துறையிலும் சரி கலை சம்பந்தமான விஷயத்தில் இயற்கையோட பங்களிப்பு என்னங்கிறதும் சொல்லி புரிய வைக்கணும். சக்தி நான் நிறைய பேசியிருக்கேன். ஏன்னா நாங்கள் 2 பேரும் பேசுகிற டைம் 11 மணி தான். அப்பதான் ஃப்ரீயாக இருப்பார், நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் இப்போ லியான்கிட்டையும் அதே மாதிரி போய் பேசும்போது சில விஷயங்கள் சப்தர்ஷனில் பேசும்போது லியான் வந்து அழுகிறோம். என்ன செய்யறோம்னு தெரியாமல் நாங்களே சுற்றிக்கணும். எங்களை அறியாமல் ஒரு விஷயம் எப்படி செய்யணும், அந்த விஷயத்தை வந்து இப்படி தான் செய்கிறீங்கன்னு நினைக்கிறது நமக்கு ஆசை. அந்த விஷயத்தில் அவர்கிட்ட இருந்து அப்டேட் ஆகி மொத்தமாக சிவராம் ஆசான் நிறைய விஷயங்களை இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லி காலத்தோட விஷயங்கள் எல்லாமே சொல்லுவாங்க. இந்த விஷயத்தில் 2 ஆசான்களுக்கும் பாலமணிகண்டன் வாத்தியங்களை சார்பாக மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி பாலமணிகண்டன் வாத்திய கலா அப்படிங்கிற பேர் வந்து வஜர டீமாக இருந்தது. அந்த கலை பாலமணிகண்டன் வாத்திய கலா அப்படிங்கிற பேர் வச்சது கோபால குருசாமி தான். அது வந்து வஜர டீமாக போயிட்டு இருந்தோம் தம்பி நான் எல்லாமே. அப்புறம் நான் செண்டை படித்ததுக்கப்புறம் இதே பேரை வச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். அவர் வந்து சரின்னு சொன்னார். அப்புறம் அதுக்கப்புறம் செண்டை டீம் ஆனதுக்கப்புறம் ஸ்ரீ சேர்த்து அரங்கேற்றம் பண்ண இந்த ஸ்டேஜில் அரங்கேற்றம் பண்ண சிவராமாசன் வாத்திய கலா கலாக்ஷேத்திரம்
கலாட்சேத்திரம் மாற்றி அப்போ அந்த கலாட்சேத்திரம்னு மாற்றினதுக்கு அப்புறம் இந்த பாலமணிகண்டன் வாத்திய கலாட்சேத்திரங்கிறது நிறைய ஒரு 6 பேர் செய்யணும். அவர் கொடுத்த அந்த வாக்கு வந்து அப்படியே பரவலாக கலை பரவலாக எல்லா பக்கம் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கு. இப்போ இந்த பாலமணிகண்டன் வாத்தியங்களான பிள்ளையார் சொல்லி போட்டது நம்ம கோபாலகிருஷ்ணன் அவருக்கு போய் சொன்ன உடனே நான் வந்து அந்த இன்விடேஷன்லாம் வேண்டாம், நீ எதுக்கு சொல்கிறேன் வந்து அவருக்கும் மனமார்ந்த நன்றி. அப்புறம் ரொம்ப முக்கியமாக லியான், சாரு, சக்தி 3 பேருக்கு நன்றினே சொல்லணும். 3 பேருக்கும் நன்றி. ஏன்னா நாங்களாம் ஒரே ரக்கையில் பறந்துட்டு இருக்கோம். இல்லை இல்லை அப்புறம் என்னோட சிஷ்யங்கள் எல்லாருக்குமே நன்றிகள். குடும்பத்திலையும் ரொம்ப இல்லாத எல்லாருமே வந்திருக்காங்க. அழைப்பை ஏற்றி எல்லாருமே வந்ததுக்காக எல்லாருக்குமே நன்றி. அதே போல் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நம்ம அண்ணன் தான் நாங்கள் கூப்பிடுவோம். மருதநாயக பேர் சொல்ல மாட்டோம். அண்ணன் வந்து ஃபேமிலியாக வந்திருக்காரு. அது இவ்வளோ தூரம் வந்து அவர் பார்க்கும்போது ரொம்ப இனிமையாக நின்றுருக்காரு. பிஎஸ்சி குரூப்போட சீனியர் மேனேஜர் ஐயப்பன்னு பேர் சொன்னால் அழுதுருவார். அவ்வளோ பக்திமா ஐயப்பன்னா. அஃப்கோர்ஸ் நாங்களும் அப்படி தான் 2 பேரும் பேசிக்குவோம். ஐயப்பனை பற்றி பாட்டு படிப்போம், மாற்றி எழுதுக்குவோம். அது மாதிரி நடக்கிறது. அவரும் அவர் வைஃபோட வந்திருக்காரு. அக்காவுக்கும் நன்றி. அண்ணனுக்கு வந்து ஸ்பெஷலாக நன்றி சொன்னால் தனியாக ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசனை பண்ணாங்க. இருந்தாலும் நன்றி தான். நன்றி வந்து யாராவது விட்டுருந்தாலும் மன்னிச்சிருங்க, விட்டுருந்தாலும் விடுபட்டிருந்தாலும் எல்லாருக்காகவும் நன்றி. வாடி போகலாம். இந்த நிகழ்வினை தொகுத்து வழங்கிய அண்ணன் அவர்களுக்கு சிறப்பு சின்ன ஒரு பரிசு. நன்றி.